அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணக்கூடிய குறள் வான் சிறப்பு. குறள் எண் 13. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. மழை பெய்யாது பொய்க்குமானால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களும் பசியால் வாடும். மழை இல்லை அப்படின்னா இந்த உயிர்கள் வாழ முடியாது என்பதை மீண்டும் மீண்டும் இந்த அதிகாரத்தின் வாயிலாக எடுத்து கூறுகிறார். இதற்கு நான் ஒரு சிறிய கதை மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாட்டின் மன்னன், அந்த நாடு மிகவும் வளமாக இருக்குது. அந்த நாட்டிற்கு எதிரி நாட்டு படை போர் தொடுக்க வருது, அறிவிப்பு கொடுக்குறாங்க. அப்போ திடீரென்று இந்த நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டு விடுகிறது. நல்லா இருக்குது, செழிப்பாக இருக்குது. எதிரிகள் போர் தொடுத்து வராங்க. வந்த சிறிது நாட்களில் பஞ்சம் சூழ்ந்து இங்கே பயிர்கள் வளராமல் அந்த நாடு தன்னுடைய வளம் குன்றுகிறது. அப்போ இந்த மன்னன் என்ன செய்கிறான்? இந்த மன்னனுக்கு எதிரி மன்னனை தாக்கி வெற்றி பெற்று தன் நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு விடாத ஒரு மன வலிமையோடு அவன் போராட எண்ணுகிறான். படை வீரர்களும் துடிப்போடு இருக்கிறார்கள். எதிரிகளை எப்படியாவது வீழ்த்தி நம் நாட்டை காக்க வேண்டும் என்று உறுதியான உள்ளத்தோடு மன்னனும் இருக்கிறான், படை வீரர்களும் இருக்கிறார்கள், படைகளும் தயாராக இருக்கிறது. ஆனால் அந்த நாட்டில் வளம் இல்லை, மழை பெய்யலை, பஞ்சம் ஏற்பட்டுருது, பயிர்கள் வளரலை. எனவே போதுமான அளவு உணவு பற்றாக்குறை, போதுமான அளவு உணவு இல்லாமல் மக்கள் பசியால் வாடுகிறார்கள். பசியால் வாடும்போது எவ்வாறு போரை எதிர்கொள்ள முடியும்? உடல் வலிமை இருக்குது, மன வலிமை இருக்குது, எல்லாமே இருக்குது. இருப்பினும் பசியோடு எப்படி போர்க்களத்தில் நின்று போரிட முடியும்? எனவே எல்லாமே இருந்தும் கூட அந்த பசியை வெல்ல முடியவில்லை. அந்த போரை எதிரியை எப்படி எதிரிட்ட தோக்கணும்னு யாராவது விரும்புவாங்களா? எதிரியை வெற்றி கொள்ள வேண்டும் என்று உறுதியான உள்ளத்தோடு இவன் போராட எண்ணினாலும் அந்த பஞ்சத்தின் காரணமாக, மழை இல்லாமல் பஞ்சத்தின் காரணமாக, பசியினால் எதிரியை எதிர்கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு உள்ளாகிறான். எனவே என்ன இருப்பினும் மழை இல்லை அப்படின்னா இந்த உயிர்கள், உலகில் உள்ள உயிர்கள் அனைத்துமே பசியால் வாடும் என்பதை மிக அழகாக இந்த திருக்குறளில் வள்ளுவர் எடுத்து கூறுகிறார். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி என்ற இந்த குறளின் வாயிலாக வான் சிறப்பில் மழையின் சிறப்பை மிக அழகாக வள்ளுவர் எடுத்து கூறுகிறார். மீண்டும் அடுத்த திருக்குறளில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.